மாமா, இப்போ நான் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது, உங்களை எப்படி தேத்தி கொண்டு வர்றதுன்னு எனக்கு எதுவுமே சத்தியமாக தெரியல மாமா. மாமா, இப்போவாது தெரிஞ்சுக்கோங்க மாமா. தா நம்ம கையில் இருக்கிற 5 விரல கூட ஒத்தா போல இருந்ததில்லை. என்னதான் கூட பிறந்த பரப்பாக இருந்தாலும் நேரமும் காலமும் மாறும் பொழுது எல்லாரும் மாறிடுவாங்க. யாரும் நம்ம கூட எப்பவும் இருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம கூட இருந்தாலும் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு தேவைக்கு தான் இருப்பாங்கன்னு இப்போவாது புரிஞ்சுக்கோங்க மாமா. மாமா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு உங்களுக்கு இருந்ததுங்கிறதையே மறந்துடுங்க. இதெல்லாம் ஒரு கனவாக கண்டு மறந்துட்டு இனிமே நீங்கள் நான் நம்ம பிள்ளை நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கலாம். 4 நாளைக்கு சோறு போட்டால் கூட நாய் கூட வாலாட்டிக்கிட்டு நன்றியோடு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கண்ட கண்ட வார்த்தைகளை பேசுனது என்னால் ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது மாமா. நீங்கள் வேணால் உங்கள் தம்பி தங்கச்சின்னு எப்போ வேணாலும் போய் சேரலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னைக்கும் என்னைக்கும் அவங்க எந்த காலத்துலேயும் உங்ககிட்ட வரக்கூடாது. அதை நான் எப்பவும் ஒத்துக்க மாட்டேன் மாமா. இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் நான் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாமா. அண்ணன்னு சொல்லி இவங்க இனி உங்க மூஞ்சில கூட முழிக்கக்கூடாது மாமா. உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றணும்னா இந்த ஒரு முடிவு நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் மாமா இன்னும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு? வாங்க மாமா வாங்க. இவ்வளோ பேச்சு ஏச்செல்லாம் வாங்கிட்டு இன்னும் இங்கேயே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. எங்கேயாவது போயிடலாம் மாமா. எங்கேயாவது போலானா? எங்கடி போவ? எங்க போவ? முன்னாடி மாதிரி என்கிட்ட வேலை இருக்கா? இல்ல எதுவும் வச்சு பழைக்க தான் கையில காசு பணம் இருக்கா? ஒன்றும் இல்லாத ஆண்டி மாதிரி நிக்கிறேன்டி. இப்ப நான் உடுத்து இருக்கிற இந்த உடுப்பு மட்டும்தாண்டி எனக்கு சொந்தமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில உங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்க போறது? ஆமா, இதுக்காக என்னைய போ சொல்ற? அந்த பையலும் அவன் பொண்டாட்டியும் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்கண்ணா. காசு பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன் என்ன வேணா பேசுவான்டி. நம்ம அண்ணனாச்சேன்னு ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சிருந்தா இவ்வளவு வார்த்தையை அள்ளி வீசிருப்பானா? என்னடி அப்படி காசு பணம்? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பணத்துக்கு மதிப்பும் மரியாதையும். அடுத்த நிமிஷம் நிஜமில்லாத வாழ்க்கை இது. நாளைக்கே நான் செத்துட்டா கூட என் நெத்தில வைக்கிற 10 ரூபாயும் புதைக்கிறப்ப எடுத்துட்டு தான் புதைப்பாங்க. ஆனா இப்ப தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையோட நிலவரம் என்ன, மனுஷங்க எப்படியெல்லாம் மாறுவாங்க. கூட பிறந்தவளா இருந்தாலும் நம்மள பெத்தவளா இருந்தாலும் நம்ம கூட வாழ வந்தவளா இருந்தாலும் எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. அவங்களோட தேவை அவங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணா காயப்படுத்துவாங்கன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டடி. இங்க பார், அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு எங்கேயாவது போகணும்னு நினைச்ச அப்புறம் என் பொணம் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும். இந்த குடும்பத்துக்காக நான் ராப்பகலா கண்ணு முடிச்சு என் பிள்ளைகளுக்கு கூட 1 ரூபா சேர்த்து வைக்காம தம்பி நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. அப்பன் செத்த பிறகு தூக்கி விட ஒருத்தர் இல்லாம கஷ்டப்பட்டமே, அந்த மாதிரி எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுடக்கூடாதுன்னு என் வேர்வைய ரத்தமா சிந்தி அவங்கள நான் இந்த நிலைமைக்கு வச்சிருக்கண்டி. ஹே, இதெல்லாம் அந்த பையன் புரிஞ்சுக்க கூட தேவையில்ல. இவ்வளவு நாள் நான் அவனுக்கு செஞ்சதும் நான் கஷ்டப்படும் போது அவன் எனக்கு செய்வான்றதுக்காக கிடையாதுடி. ஒரு அப்பா இல்லாத குடும்பத்துல அந்த குடும்பத்தோட மூத்த மயன்தான் அந்த குடும்பத்தையே தாங்குற ஒரு சுமதாங்கிய இருப்பான்னு என்ன பார்த்து 4 பேர் கத்துக்கணும் முடியும். ஹேய், இன்னைக்கு கூட அவன் பேசுறது எனக்கு பெருசா தெரியலடி. ஏன்னா அவனை நான் தோல்லையும் மாறலையும் தூக்கிப்பட்டு அவனை நான் எப்படி வளர்த்தேன் என்னென்ன சொல்லி அவன் பேர்ல கனவு கண்டு இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு விவரம் பத்தலடி. என் வளர்ப்புலதான் நான் தப்பு சொல்லணும். அவனுக்கு ஒரு அண்ணனா இருக்கணும்னு நினைச்சனே தவிர அவனை ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சரியா வளர்க்கலடி. ஆமா, அதெல்லாம் உங்க வளர்ப்புல ஒரு தப்பும் சொல்ல முடியாது. கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க தம்பி இப்படி தலகால புரியாம ஆடிக்கிட்டு நிக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? இப்ப நடந்ததையே பத்தி பேசாதால என்ன மாறப்போகுது? வீசின வார்த்தை வீசினதுதான். அவன் பேசுனதாவே இருக்கட்டும், அவன் என்னை விலைக்கு வச்சதாவே இருக்கட்டும். இனிமேல் அது அண்ணன் இருந்து நம்மளை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாருன்னு அந்த பையன் புரிஞ்சுக்குவான்ல. ஆமா, நீ எதுக்கு போய் என் பக்கத்துல இருந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு நிக்கிற? பிள்ளைகளுக்கு சோறு குழம்புல எதுவும் ஆக்கப்படுது இல்லையா? இல்ல மாமா, அது எப்படி? ஏய், உள்ள போய் சோறாக்குற வேலையை பாரு. யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு நான் பேசிக்கிறேன். மாமா, நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த டயனா மாதிரி இந்த டக்லஸ் மாதிரியும் ஆன ஆளுங்களை நம்ம எப்பவுமே பக்கத்துல வச்சேதாண்டி பழி வாங்கணும். அவங்க பண்ணதுக்கெல்லாம் இனி ஒவ்வொன்னா பாடம் சொல்லி கொடுக்கணும் முடியே. மாமா, நமக்கு எதுக்கு மாமா வீண் வம்பு? அவங்க கெட்ட புத்திக்கு கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏண்டி போடி, கடவுள் என்னத்தை கொடுக்க போறாரு? கூட உள்ளவங்களை திருத்துறது நம்மளோட கடமை தாண்டி. அவங்கள திருத்த போறீங்களா? அவங்களாவது திருந்துற ஜென்மமாவது. இது நாள் வரைக்கும் குடும்பத்துக்காக மாடா உழைச்சு ஓடா தெரிஞ்ச ராசுகுட்டியை தானே பாத்துருக்காங்க. இனிமே பணத்தாசை பிடிச்ச மிருகங்களுக்கும் ஆணவத்துல ஆடுற ஆணவக்காரங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குற பாத்தியார பாப்பாங்கடி எல்லாரும். இந்தாரடி, இன்னைக்கு வீட்டுல வடை பாயசம் அப்பளன்னு அனைத்து வகையான சாப்பாடு செஞ்சு வைக்கி. கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரேன். ஆத்தி, இந்த மனுஷன் என்ன இம்புட்டு கோவக்காரரா இருக்காரு? சரி, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாரு, அதே மாதிரி இதையும் விட்டு கொடுத்து இந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு நான் தப்பு கணக்குல போட்டுவிட்டேன்.
கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி ஒவ்வொன்றா சேர்த்து வச்ச மனுஷனுக்கு தாங்கிட்ட உள்ளதெல்லாம் போயிடுச்சுங்கிற கவலை இல்லாமலா இருக்கும். என்னவோ எது நடந்தாலும் நல்லதா நடந்தா சரிதான். இத்த இத்த எங்க இருக்கீங்க? யாண்டி யா என்ன என்ன இத்த, உங்க மையன் உங்க கையால உளுந்து வடை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வெளியில போயிருக்காரு, உங்களை சமைக்க சொன்னாரு. என்னடி உளர்ற? குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு உளுந்து வடை ஒரு கேடா? இத்த, அவர் தான் வேணும்னு கேட்குறாரு, அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்குள்ளடி எவ்வளோ நேரம் நடந்த பிரச்சனை, என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கேன். ஏன்டி இவன் அப்படியெல்லாம் பண்ண? இத்த, எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? என்னத்த நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிறது? குசுறு குசுரா இருந்த அண்ணன் தம்பி இப்படி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு அடிச்சுக்கிறாங்கண்ணா. நீங்க தான் அடிக்கடி சொல்லுவியே, குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யணும், எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. இப்போ உளுந்த வடை செய்ய போறீங்களா இல்லையா? உளுந்த வடையா? சரி, என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டான், ஏன் கேட்டான் எதுக்கு கேட்டான்னு தெரியல, செஞ்சு கொடுக்குறேன். சரிங்க சார், அப்போ நான் போய் வசந்தி வீட்டில் முருங்கை இருந்தால் 2 வாங்கிட்டு வரேன். முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னார் மாமா. அப்படியே நீங்கள் கொஞ்சம் பாயசத்துக்கும் ரெடி பண்ணுங்களேன். வெறும் வடையை சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காதுல்ல, கூட சேர்த்து பாயசமும் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாரு. உங்களை வீட்டை விட்டு துரத்தலாம்னு நான் பிளான் போட்டா வடை பாயசம் செஞ்சு சாப்பிட போறீங்களா? ஒரு சில ஜென்மத்துக்கெல்லாம் சூடு சொன்னேன்னு என்னன்னு தெரியாது போல இருக்கு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நாங்க பேசின பேச்சுக்கு நேரம் தூக்குல தொங்கிருப்பாங்க. வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு தான் சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன இங்கேயே உலாத்திக்கிட்டு? தம்பி தான் இறக்க கொணக்காரன், அவன் கையில காலில் விழுந்தா அவன் எப்படியும் இங்கே இருந்து சொல்லிடுவான் நினப்பு. அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. சி, உங்களோட நடிப்பெல்லாம் இனிமே செல்லுபடி ஆகாதீங்க. இந்த பேச்செல்லாம் வாங்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. இப்ப எதுக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறிய? ஏன் கண்ணீர் வடிக்கிறிய? இந்தாருங்க ஏத்தா, இந்த வீட்டு பத்திரம் உங்க பேர்ல இருக்கு. நீங்களா பார்த்து இந்த வீடை யாருக்கு எழுதி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். சின்ன மவனுக்கா இருந்தாலும் மவளுக்கா இருந்தாலும் பெரிய மவனுக்கா இருந்தாலும் மாமியார் மனசு வச்சு இந்த வீட்டை யாருக்கு எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் வீடு போய் சேரும். இந்த வீடு மட்டும் தானே இவங்க பேர்ல இருக்கு, மத்ததெல்லாம் உங்க புருஷன் பேர்ல தானே இருந்துச்சு. இருந்ததுதான் ஒரு சில ஏமாத்து சிரிக்கவ சதி பண்ணி எல்லாத்தையும் வித்து வாங்கி தின்னுட்டாளுவல. யார பார்த்து சிரிக்கிங்கிற? மரியாதையா பேசு. அவகிட்ட வச்சுக்க வேணாமா? அட என்னத்த, இவன பெரிய கொம்பா? இதாண்டி சிரிக்கி சிரிக்கி சிரிக்கி, ஏடு கிடைச்சிருக்கி, மானம் கிடைச்சிருக்கி, வெக்க கிடைச்சிருக்கி. பணத்துக்கு ஆசைப்பட்ட பண பேயிடி நீனே. கட்டின புருஷனையே ஏமாத்தி பணத்துக்காக குடும்பத்துல சண்டையை முட்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பாக்குற வெக்கம் கட்டவல. நீ பேசின பேச்சுக்கு நான் ஆண்டுகிட்டு தொங்கணுமா? நல்ல சூடு சொரண உள்ளவளா இருந்தா இம்புட்டு நாடு என் கையால தின்னதுக்கு நீ தாண்டி நான் ஆண்டுகிட்டு தொங்கணும். நாத்தம் பிடிச்சவள. ஏய், யார பத்தி நாத்தம் பிடிச்சவங்கிற? அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. இம்புட்டு நேரம் நான் மானவரியா பேசினேன், அதுக்கெல்லாம் உனக்கு வராத கோவம் நாத்தம் பிடிச்சவன்னு சொன்னது வந்துருச்சா? அப்புறம் என்ன குத்தவுல நினைச்சதானே குறு 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 குறுக்கும். ஒரு நாளாவது குளிச்சாதானே நாத்தம் பிடிச்ச சிரிக்கி, நாத்தம் பிடிச்ச சிரிக்கி. தாரடி, மரியாதையா இருந்துக்க, மரியாதை கட்டு போயிடும். ஆமா, இவ பெரிய இவ பாட்டி. வாங்கட்ட, நீங்க எதுக்கு இவளுக்காக அழுதுகிட்டு நிக்கிறியா? வாங்க, இவெல்லாம் ஒரு ஆளு, இவ தூண்டி விட்டு இந்த நம்ம குடும்பம் பிரிஞ்சிட போதா? இந்தாரடி, இப்ப சொல்றேன், இப்படியெல்லாம் பிளான் போட்டா இவங்களை வீட்டை விட்டு துரத்தலாம், என்னென்ன மாதிரி நல்லவளா நடிச்சு ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் நம்ப வச்சு இவங்க கிட்ட உள்ளதெல்லாம் புடுங்கலான்னு எல்லாத்தையும் புடுங்கிட்டு இப்ப என் புருஷனையும் உன் புருஷன் வாய்க்கு வந்த மாதிரி பேசி விட்டாரு. இவ்வளவு தூரம் நடந்தோம், நான் எதுக்கு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தேன் தெரியுமா? என் புருஷன் என்ன முடிவு பண்ணுறாருன்றத பாக்குறதுக்கு தான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என் புருஷனோட முடிவை. அடியா கேடு கிடைச்சிருக்கு, நல்லா அவன் செவுட்டு காலை வச்சு கேளு. இன்னைக்கு இல்ல சாவந்தனியும் இதுதான் எங்க வீடு. இந்த வீட்டை விட்டு எங்களால எங்கேயும் வெளியில போக முடியாது. அப்படி வெளியே போகணும்னா நீ ஓடுடி, ஓடுகாலி சிறுக்கி. புருஷன் கூட குடும்பம் நடத்த வாக்குல சிறுக்கி. ஒரு சண்டைனா ஆத்த வீட்டுக்கு ஓடுற ஓடுகாலி சிரிக்குதுன்னு. ஏய், இதுக்கெல்லாம் நீ ரொம்ப அனுபவப்படி. என் புருஷன் வந்தாருன்னா நல்லா இருக்காது. 5 வருஷமா இல்லாத புருஷன் இப்பதான் 5 மாசத்துல வந்துட்டாரடி உனக்கு. என் கொழுந்தனாரு நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த உன் வயிற்ற கிழிச்சு தையல் போட்டுருக்க பத்தியா, அந்த ஒண்ணு காண்டிதான். இப்ப நீங்க உசுரோட நின்னு என்கிட்ட வாய்க்கு வந்த முடியெல்லாம் பேசுறதுக்கு காரணமே நான் போட்ட பிச்சை தாண்டி. பிச்சை கரைச்சிருக்கி. நான் பிச்சை கரைச்சிருக்கியா? ஏய், ஒண்ணுத்துக்கு வழி இல்லாத பிச்சை கரைச்சிருக்கி நீ தாண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் உன் புருஷனையும் வெளியே துரத்தி எப்படி பிச்சை எடுக்கிற வைக்கிறேன்னு பாரு. உன்னால முடிஞ்சத பாருடி படி. என்னமா ரசதி, என்ன பிரச்சனை? ஏலே ராசு, என்னடா நடக்குது இந்த வீட்டுல? ஏய், அம்மா நெஞ்சொலி வந்து செத்துருவோம் போல இருக்குடா. நீங்க எதுக்கு சாப்பிடுறிய? உங்களுக்கு நெஞ்சொலி வர போதே. இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாருல, இன்னும் ஏன் இங்கே இருக்கீங்க? வெளியே போனா சோத்துக்கு பிச்சை எடுக்கணும்னே இங்கே ஏதாவது சொல்லி டேரா பட்டலன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு டைம் தாரேன், மரியாதையே வீட்டை விட்டு போங்க. என்னது சாயங்காலத்துக்குள்ள நீ டைம் தாரியா? இந்த வீட்டை விட்டு நாங்க போகணுமா? இந்த அளவுக்கு தெளிவா பேசுறல்ல, இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. உன் ஆஸ்பத்திரி செலவுக்கு இது வரைக்கும் எண்ணி 15 லட்சம் 15 லட்சம் நானு என் நிலத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்கேன். அந்த 15 லட்சத்தை எடுத்து என் கையில வாங்கி அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். 15 லட்சமா? இந்த 15 லட்சத்துக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷர் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. என்ன, என் புருஷன் வரட்டும், அவர்கிட்ட கேட்டே அவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு கணக்கு பார்த்து அதுல இருந்து கழிச்சு வேணா ஏதாவது பிச்சை போடுற பொறுக்கி எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. தாரே, பிச்சை போடுறேன் சுச்சை போடுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நின்ன நிலவரம் இல்லாத போயிடுவா பாத்துக்க.
இப்ப நான் சொல்றேன், இத உன் புருஷன் கிட்ட சொல்லு. உன் புருஷன் பிறந்ததுல இருந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவனுக்கு செஞ்ச ஒவ்வொன்னையும் அவங்கிட்ட கேட்டு கணக்கு பார்த்து மரியாதையா என்கிட்ட கொடுக்க சொல்லு. உன் புருஷன் இப்ப போட்டுக்க துணி முத கொண்டு நான் சம்பாரிச்சு உழைச்சு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது. உங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணது, உன் உடம்புக்கு முடியாம போனதுக்கு செலவு பண்ணது, அந்த பயலுக்கு செலவு பண்ணது, அவனை படிக்க வச்சதுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கேன் நானு. அதெல்லாம் கணக்கு பண்ணா எங்கேயோ போகும். உங்க புருஷர் வந்தாருன்னா கணக்கு பண்ணி கேட்டு வாங்குறேன்னு சொல்லியல, அவன் வந்ததும் கணக்கு பண்ணி எவ்வளோன்னு கேட்டு சொல்லுங்க, சரியா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க புருஷர் என்கிட்ட எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாருன்னு நான் சொல்றேன். நான் தான் எல்லாத்தையும் கணக்கு கேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டை வித்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு தரணுமோ கொடுத்துறேன். வீட்டை விற்க போறேன்னு இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்ததே, அடுத்து என் வீச்செருவலுக்கு தான் வேலை வரும் பாத்துக்க. இங்க பார், இந்த வீட்டுக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன். இந்த வீட்டை விட்டு போனா என்னால போக முடியாது. இது என் வீடு. நான் ஒன்னும் அப்பன் சேர்த்து வச்ச சொத்துலயோ இல்ல அடுத்தவங்கிட்ட இருந்து புடுங்கின சொத்துலயோ வாழ ஆசைப்படுறவன் கிடையாது. இதுல என் பங்கும் இருக்கு. உங்களுக்கு எங்க கிட்ட பேசவோ எங்க கூட சேர்ந்து வாழவோ விருப்பம் இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க இருங்க, எங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நாங்க இருக்கோம். இங்க பாருடி, இந்த பாதிக்கு மேல நீயோ பிள்ளைகளோ யாரோ என்ன நடந்தாலும் உசுரே போனாலும் இந்த தாண்டி யாரும் போகக்கூடாது. எவன் எப்படி வாழ்றான், எவன் என்ன பண்றான்னு இனிமே நான் பாக்குறேன்டி. இப்ப என்ன, என்கிட்ட நிலபலம் இல்ல அதானே? என்கிட்ட உள்ள காசு பணத்தை வேணா கண்டவங்களுக்காக அழிச்சு செலவு பண்ணிருக்கலாம். ஆனா என்னோட உழைப்பும் என் கையும் காலும் இன்னும் நல்லா தான் இருக்கு. நான் நினைச்சா இந்த மாதிரி இன்னும் 7 வீடு கட்ட முடியும். இனிமே யாராவது வீட்டை விட்டு வெளியே போ, வீடு எனக்கு தான் சொந்தன்ட்டு நிக்கிறத பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்பவே நான் மனுஷனா இல்ல, மிருகமா மாறிட்டேன். இனி இந்த வீட்டுல ஏதாவது ஏடா கூடமா நடந்தது, நான் யாரையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயாராகி இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஏமா, நீ எங்க 2 பேருக்கும் தான் அம்மா. நீ எப்பவும் பொதுவான இடத்துல தான் இருக்கணும். உனக்கு எங்க இருக்க விருப்பமோ அதை நீயே முடிவு பண்ணிக்க. ஏன் அங்க போற வர பேசுறேன்னு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். சரிடி, இன்னிலேருந்து உனக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் விருப்பப்பட்டதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வேலை இல்லாத நேரத்துல நல்லா படுத்து தூங்கி எழுந்திரு, சரியா? அவங்களுக்காக செஞ்சு இவங்களுக்காக செஞ்சு எல்லாருக்காகவும் ஆக்கிப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்கிட்டது போதும். நீ சொல்லிட்டு பாவம் மாமா, கொஞ்சமாவது இறக்கம் காட்டலாம்னு யாருக்காகவாவது நீ இறங்கி போறத பார்த்தேன், அப்புறம் அவ்வளவுதான். மாமா, எப்படி மாமா நீங்களே இவ்வளவு வெறுத்து பேசினப்ப நான் எப்படி மாமா? முதல்ல சரியா அளந்து வீட்டுக்குள்ள ஒரு கோட்டை போடணும்.